நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंग प्रभो लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. वेदம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஞானம் அப்படிங்கிறது பொருள். வேதத்திலே இல்லாத விஷயமே இல்லை. வேதம் மிகவும் அபூர்வமானது. வேதத்தை ஒருத்தர் எழுதினார் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நூல் நம்ம கையில் கிடைத்தாலும் முதல்ல நாம் ஒரு கேள்வி கேட்போம், இதை எழுதியது யார்? ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு விட்டா வால்மீகி எழுதினார், தமிழில் கம்பர் எழுதினார். பாகவதம் அப்படின்னு விட்டா வியாசர் எழுதினார். அது மாதிரியா மகாபாரதம் அப்படின்னா வியாசர் எழுதினார். எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் ரகுவம்சம் அப்படின்னா காளிதாஸ் எழுதினான். திவ்ய பிரபந்தம் அப்படின்னு விட்டா ஆழ்வார்களால அருளி செய்யப்பட்டது. ஒவ்வொரு நூலையும் அந்த நூலை எழுதின ஒரு கிரந்த கர்த்தா இருக்கார். வேதம் வேதம்னு சொல்லி கொண்டு இருக்கோமே, இந்த வேதத்தை எழுதினது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. சில ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அந்த வேதத்துல அங்கங்க சில மகரிஷிகளுடைய பெயர்கள் காணப்படுறது. யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற பேர் காணப்படுறது, மௌத்கல்யர் அப்படிங்கிற பேர் காணப்படுறது. அங்கங்க சில மகரிஷிகளுடைய பேர்கள் காணப்படுறதுனால அவர்களுக்கு தான் அந்த வேதத்தினுடைய அந்த பாகத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா. அது தவறான ஒரு முடிவு. என்ன காரணம் அப்படின்னுட்டா, இப்பொழுதே நாம இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சில விஷயங்களை பெருமாள் அர்ச்சக முகேன ஆவிர்பவித்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, அந்த பெருமாள் எதை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அர்ச்சகருக்கு ஒரு ஆவேசம் வரும், அவர் மூலமா பெருமாள் பேசுவார். அப்படி பேசினார் அப்படின்னா அர்ச்சகருடைய வார்த்தை இல்லை, அது பெருமாளுடைய வார்த்தை. ஆனா நாம சொல்லும் பொழுது இந்த அர்ச்சகரிடம் பெருமாள் ஆவிர்பவிச்சார், அந்த அர்ச்சகருடைய பேரை நம்ம சொல்ல முடியும். இன்னாரிடம் ஆவேசித்து பெருமாள் இந்த விஷயத்தை அவர் மூலமா தெரிவித்தார். அபிப்பிராயம் பெருமாளுடையது, அர்ச்சக முகேன அது வெளிப்பட்டது. அது மாதிரியா இந்த யாக்ஞவல்கியரோ மௌத்கல்யரோ வேதத்துல எங்கெங்க பெயர்கள் காணப்படுறதோ அவர்கள் மூலமா அது வெளியில வந்ததே தவிர அது அவர்களுடைய அபிப்பிராயம் கிடையாது. வேதம் அப்படின்னுட்டாலே ஒண்ணு பொதுவா சொல்லணும், தெரிந்த விஷயங்களை வேதம் பேசாது. பார்க்கக்கூடிய விஷயங்களை சொல்றதுக்கு வேதம் அவசியம் இல்லை. வேதம் இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன், இதுதான் பூமி, பூமியில விதை போட்டா அது முளைச்சு வரும் அப்படிங்கிறத வேதம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாமே கூட ஒருத்தர் குரு அப்படின்னு நாம போய் அவரை ஆசிரியிக்கிறோம், மகான்னு போறோம். அந்த குருவையோ மகாத்மாவையோ நாம ஏன் ஆசிரியிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்த விஷயங்களை அவர் மூலமா தெரிந்து கொள்வதற்காக அல்ல, தெரியாத புரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு. சில விஷயங்களை நம்ம நுண்ணோக்கி வைத்து பார்த்தா தெரியறது, சின்ன சின்ன கிருமிகள் தெரியறது. தொலைநோக்கி வைத்து பார்த்தால் சில விஷயங்கள் தெரியறது. ஆனா அதெல்லாம் இருக்கத்தானே இருக்கு. ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியலை. அப்படி ஒரு தொலைநோக்கி இருந்ததுன்னா அது தெரியறது. ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியலை. நுண்ணோக்கி வைத்து கொண்டு பார்த்தால் தெரியறது. அது மாதிரி தெய்வமோ தேவதைகளோ பாவமோ புண்ணியமோ பரலோகமோ கூட பார்க்க முடியும். அதற்கு மனது ஒருமுகப்படணும். மனது ஒருமுகப்பட்டா மட்டும் போராது, அந்த மனது சுத்தமான மனதா இருக்கணும், சம்ஸ்காரம் உடையதா ஒரு மனதா இருக்கணும், சாத்வீகமா மிருதுவா ரொம்ப சாஃப்டா இருக்கணும்.
அப்படி இருக்கக்கூடிய மனதிலே நமக்கு புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதனால வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எது நமக்கு தெரியறதோ அதை பேசுறது வேதம் ஆகாது. வேதம்ங்கிறதே தெரியாத விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கு. தெரிந்த விஷயத்தை எதுக்கு வேதம் சொல்லணும்? அவசியம் இல்லை. தெரியாத விஷயங்களை சொல்றதுக்கு தான் வேதம் வந்திருக்கு. நம்முடைய நாட்டில் இருந்தவர்கள் பாலகங்காதர திலகர், அரவிந்தர், ஆரிய சமாஜம் இவர்கள் எல்லாம் ஸ்தாபித்தவர்கள். இவர்கள் எல்லாம் எவ்வளவோ வேதத்துல ரிசர்ச் பண்ணியிருக்கா. அவர்கள் ரிசர்ச் பண்ணினதை காட்டிலும் ஃபாரின்ல இருக்கக்கூடிய மேக்ஸ்மெல்லர், வில்சன், ஒரு பாதிரியார் தான் சாமவேதத்தை முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். இப்படி நிறைய பேர் வேதத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. ஆச்சரியப்பட்டிருக்கா. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் வேதத்துல இருக்கு. இந்த வேதத்தை காப்பாற்றணும் அப்படின்னா வேதத்தை எப்படி காப்பாத்துறது? வேத புத்தகங்களை ஒரு லைப்ரரியில கரையான் அரிக்காம வைக்கப்பட்டு விடுமானால் வேதம் காப்பாற்றப்படுமா? அல்லது வேதத்தை சிடி பண்ணியோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டா 10 பேரை அதை சொல்ல வச்சு அந்த டேப்பை ப்ரிசர்வ் பண்ணிட்டா வேதம் காப்பாற்றப்படுமா? அப்படின்னா இப்படிங்கிறதுனாலெல்லாம் வேதம் காப்பாற்றப்படாது. வேதத்தை ஒரு இடத்துல எழுதி அதனுடைய படின்னா அதை ஒரு தரம் எழுதி வைக்கிறதுனால வேதம் காப்பாற்றப்படும் அப்படின்னு நம்முடைய ராஜாக்கள் நினைத்திருந்தார்களானால் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு கோவில் கட்டிருக்கா. காஞ்சிபுரம், மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர் இதெல்லாம் கோவில் நகரங்கள்னே பேரு. எப்படி ஒரு தெருவில் போனா இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடுன்னு இருக்குமோ அது மாதிரி அவ்வளவு கோவில்கள் இருக்கக்கூடிய பிரதேசம். ராஜாக்கள் அவ்வளவு கோவில்களை கட்டிட்டு போயிருக்கான். இப்படி நம்ம கிராமங்களுக்குள்ள போகும் பொழுது ஒவ்வொரு கிராமத்திலையுமே பிரம்மாண்டமான கோவில்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு கோவில்களை கட்டிட்டு போன அரசர்கள் இந்த வேதத்தை காப்பாற்றணும்னு அவர்கள் நினைத்திருந்தார்களானால் வேதத்துக்கே ஒரு கோவில் கட்டிட்டு போயிருக்கலாம். வேத ஓலைச்சுவடிகள் வேதத்தை எழுதி வச்சு பெரிய கோவில். இதுக்கு பெயர் என்னன்னா வேத கோவில். இல்லைன்னா இது ரிக்வேத கோவில், இது சாமவேத கோவில், இது அதர்வண வேத கோவில் அப்படின்னு கட்டிட்டு போயிருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நிறைய இடத்துல கல்வெட்டுக்கள்ல வேதத்தை அப்படியே பதிவு செய்து விட்டு போயிருக்கலாம். ரெண்டுமே பண்ணல. ஏன்னா அந்த அரசர்கள் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்காவா வேதத்தை ஒரு கோவில் மாதிரி கட்டி அதுல வைக்கப்படுறதுனாலயோ ஓலைச்சுவடிகள்ல வைக்கிறதுனாலயோ கல்வெட்டுக்கள்ல பதிவு செய்யறதுனாலயோ வேதமானது காப்பாற்றப்படாது. அது ஒருத்தர் சொல்லி 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 பிராக்டிஸ்ல இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொனவுன்சியேஷன், மாடுலேஷன், மந்திரங்களா இருக்கிறதுனால அந்த ப்ரொனவுன்சியேஷனும் மாடுலேஷனும் மாறி போயிடுத்து அப்படின்னா அது பலன் தராது. அதனால வேதத்தை யாராவது ஒருத்தரை படிக்க 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 அப்படி கொண்டு வந்துதான் வேதத்தை காப்பாற்றணும். அப்படி யார் வேதத்தை அதை அபியாசம் பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுக்கு அர்த்தம் தெரிந்தா தெரியட்டும், தெரியாத போனா போகட்டும், பரவாயில்ல. பிற்காலத்துல வரக்கூடிய ஒருத்தருக்கு அதனுடைய அருமை தெரியும். அந்த அருமை தெரியறதுக்கு அவர்கிட்ட இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பிரிட்ஜ் இவர் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இருக்கா. ஒரு பாலம். ஒரு கதை சொல்றது உண்டு. கண்கள் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தார். அந்த மாற்றுத்திறனாளி ஒரு இருட்டில் நடந்து போகிறார். நடந்து போகும் பொழுது கையில அவர் ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போகும் பொழுது எதிரில் வரக்கூடிய 2 நபர்கள் அவரை பார்த்து கேட்கிறா, உமக்கு தான் வெளிச்சமா இருந்தா என்ன, இருட்டா இருந்தா என்ன, நீர் தான் மாற்றுத்திறனாளி ஆயிற்றே, உமக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்படி இருக்கும் பொழுது கையில என்னத்துக்கு டார்ச் லைட், எதுக்கு வெளிச்சத்தை எடுத்துட்டு வரேல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அழகா ஒரு பதில் சொன்னார். எனக்கு கண்ணு தெரியாது உண்மைதான், ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியும் இல்லையா, என் மேல நீங்க மோதிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நான் கையில விளக்கு எடுத்துட்டு போறேன். இந்த விளக்கு எனக்கு பயன்படாட்டாலும் கூட பிறருக்கு பயன்படும், அதனாலே இதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி
இந்த வேதங்கள் எல்லாம் அர்த்தம் தெரிந்து கொண்டு நாம சொல்றோமோ சொல்லலையோ, ராமாயணமோ மகாபாரதமோ, நம்ம நாட்டினுடைய இதிகாசங்களோ உபனிஷத்துக்களோ பிரம்மசூத்திரமோ திவ்ய பிரபந்தமோ, இதர்களெல்லாம் வருங்கால தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் எல்லாம் பார்த்து பிரமிப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு உண்டு. ஜாக்கிரதையா அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய நஷ்டம் ஆயிடும். அதனால வேதம் அப்படிங்கிறத எப்படி நிறைய பேர் அதை காப்பாத்தி இன்றைக்கும் அந்த வேதம் எப்படியோ இருந்துட்டு இருக்கு. சிந்தித்து பாருங்க, வால்மீகி ராமாயணம் இன்றைக்கும் நமக்கு பாராயணத்துக்கு கிடைக்கிறது. 1,00,000 ஸ்லோகங்களுடைய மகாபாரதம் இன்றைக்கும் நமக்கு பாராயணத்துக்கு கிடைக்கிறது. பாகவதம் பாராயணத்துக்கு கிடைக்கிறது. அந்த வால்மீகியோ வியாசரோ இதெல்லாம் எப்ப வாழ்ந்தார்னே தெரியல. அதுக்கு சர்ச்சைக்கு உரிய விஷயம். அதெல்லாம் சரித்திரம் இல்லைன்னு சொல்லியாச்சு. நம்ம இதெல்லாம் யுகாந்தரம். நம்ம காலத்தை பிரிக்கும் பொழுதே இது ஹிஸ்டரியில வரக்கூடிய காலம், இது புராண காலம் அப்படிங்கறதான் பிரித்து விடுறோம். நம்ம அப்படி பிரிக்கும் பொழுது இதெல்லாம் புராண காலம்னு போயிடுச்சு. அந்த வால்மீகி அந்த ராமாயணத்தை எழுதி எப்படி அதை பப்ளிசிட்டி பண்ணினார்? நிறைய பேருக்கு ஃப்ரீ காப்பி கொடுத்தாரா? இதான் யூனிவர்சிட்டியில அதை புக்கா வச்சாளா? ஆனா இன்றைக்கு வரைக்கும் வால்மீகி ராமாயணம் எல்லாருக்கும் கிடைக்கிறது, மகாபாரதம் கிடைக்கிறது, வேதம் கிடைக்கிறது. இதெல்லாமே பெரிய ஆச்சரியம்தான். அதே மாதிரி இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கே, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வேதத்துக்கு துல்லியமான ஒரு ஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். கார்த்திகை மாதம் பெருமாள் திருமஞ்சனம் கண்டு அருளும் பொழுது தேவகானத்திலே திருநெடுந்தாண்டகத்தை திருமங்கை ஆழ்வார் அழகாக இசைக்க, அதை கேட்டு மகிழ்ந்து போன ரங்கநாதன், ஆழ்வாரே உமக்கு என்ன வேணும்னு கேட்க, நம்மாழ்வாருடைய அருளிச் செயல்களுக்கு மார்கழி மாதம் தேவரீர் உற்சவம், வேத அத்தியன உற்சவம் கண்டருளும் பொழுது நம்மாழ்வார் எழுதின, சடகோபன் எழுதின அந்த திருவாய்மொழியும் தேவரீர் கேட்டு வேதத்திற்கு துல்லியமான அந்தஸ்து ஸ்தானம் அதற்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, பெருமாளும் அதை அங்கீகாரம் பண்ணி நடத்தி கொண்டிருந்தான். பிரதி வருடமும் அந்த உற்சவம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா என்ன ஆயிற்று அப்படின்னா, ஆழ்வார்களுடைய காலங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அப்பொழுது அங்கங்க ராஜா, சோழ ராஜா, சேர ராஜா, பாண்டிய ராஜா, அந்த பக்கம் கலிங்கத்து ராஜா, இந்த பக்கம் விஜயநகர சாம்ராஜ்யம், இப்படி குட்டி குட்டி குட்டியா தேசங்கள் இருந்தது, பிரதேசங்கள். அதனாலே நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளேயே எடுத்து பார்த்தா நிறைய ராஜ்யங்கள், அப்புறம் கர்நாடகாவுக்குள்ள போனா நிறைய ராஜ்யங்கள், ஆந்திராவுக்குள்ள போனா ராஜ்யம், மராட்டிக்குள்ள போனா ராஜ்யம், அங்கிருந்து இந்த பக்கம் படையெடுத்துட்டு வர்றது, இப்படி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்ததுனால படையெடுப்புகளுடைய காலத்திலே மக்கள் சாந்தியா வாழ முடியாது, அமைதியா வாழ முடியாது. வேதத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிறது கல்வெட்டுக்கள்ல வைக்கிறது இல்லையோ, அது மாதிரி இந்த திவ்ய பிரபந்தங்களையும் எல்லாரும் பாடிக்கொண்டிருந்தும் அவர்கள் வைத்து கொண்டிருந்ததுனாலே அதெல்லாம் காலக்கிரமத்துல மறைந்து போயிடுது. 1-2 தான் அப்படியே யார்கிட்டயோ இருந்தது, ஒரு 10 பாட்டு அங்க இருக்கும். முழுமையான 4000 பிரபந்தங்களும் 12 ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் காண கிடைக்கல. அப்படி ஒரு காலம் வந்துடுத்து. எவ்வளவு பெரிய நஷ்டம்! ஏன்னா வேதத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கு. புராணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு. குலசேகர ஆழ்வார்ல ராமாயணம், பெரியாழ்வார் நாச்சியார் திருமொழியில பாகவதம், கிருஷ்ணனுடைய லீலைகள், வேதத்தினுடைய சாரம். ஆனா எல்லாரும் கேட்கலாம், வேதம்தான் இருக்கே, ராமாயணம் தான் இருக்கே, பாகவதம் தான் இருக்கே, பாரதம் தான் இருக்கே, விஷ்ணு தர்மம் தான் இருக்கே, அப்புறம் ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனா அப்படி கேட்க முடியாது. ஏனென்றால் இது தாய்மொழியில இருக்கு. தாய்மொழியில இருக்கிறது மட்டும் இல்லாம எளிமையா இருக்கு. எளிமையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொருள் புரியும்படியா இருக்கு. இது தாய்மொழியில இருக்கக்கூடிய திராவிட வேதமா இருக்கிறதுனால இது எல்லாருமே படிக்கலாம். இன்னார்தான் படிக்கலாம், இன்னார்தான் படிக்க கூடாதுங்கிற விதிமுறைகள் இதற்கு எதுவும் கிடையாது.
தாய்மொழியில இருக்கிறதுனால தாய்மொழிக்கு என்ன ஒரு அனுகூலம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேறு ஒரு மொழியை நாம என்னத்தான் கற்றுக்கொண்டு பேசினாலும் கூட நாம பேசும் பொழுது எப்படி பேசுறோம்னா, சிந்தனை தாய்மொழியில வர்றது, பேசுறத கற்றுக்கொண்ட மொழியில பேசுறோம். அதை கஷ்டப்பட்டு தாய்மொழியில வரக்கூடிய சிந்தனையை வேற ஒரு மொழியில மாறி பேசுறோம். தாய்மொழியில வரும்பொழுது அது சகஜமா இயல்பா கிடுகிடு கிடுகிடுன்னு வரும் இல்லையா? அப்ப பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது வேறு ஒரு மொழியில நாம பிரார்த்தனை பண்ணினோமானால் அந்த மொழியை யோசிச்சு சிந்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை சரளமா விழாது. ஒரு குழந்தைய கொஞ்சி குழாவரா மாதிரி இறைவன்ட்ட நாம செய்யக்கூடிய பக்தி, ஒருத்தட்ட மரியாதையா நாம பண்ற மாதிரி இறைவன்ட்ட நாம செய்யக்கூடிய பூஜை. ஒரு பெரிய நமக்கு மேல அதிகாரி வரார், அந்த அதிகாரிட்ட எவ்வளவு மரியாதையா பயந்து பயந்து இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா, அவர் என்ன நினைத்து கொள்வார் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம பேசுற மாதிரி சடங்குகளும் பூஜைகளும் அப்படிப்பட்டது. ஆனா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்டையோ நமக்கு ரொம்ப உரிமை இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நாம பேசும் பொழுது நம்ம அப்படிலாம் சிந்தனை பண்ணாம எப்படி ஹிருதயத்திலேருந்து வரதோ அப்படி சகஜமா இயல்பா பேசுறோமே, அது மாதிரி பக்தி. அதனால பக்தியை தாய்மொழியில பேசுறது தான் ரொம்ப இயல்பா இருக்கும். அது மாதிரி ஆழ்வார்கள் அருளி செயல்களான இந்த 4000 பாசுரங்களும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் இல்லை. சில பக்தர்கள் கிட்ட மதுரகவி ஆழ்வார் பண்ணின 10 பாசுரங்கள் இருந்தது. சில பக்தர்கள் கிட்ட நம்மாழ்வார் பாடின சில அருளி செயல்கள் இருந்தது. இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்துருக்கு. அதனால இந்த பக்தர்களுடைய சமூகத்துக்கு இந்த 4000 அருளி செயல்களும் சேர்ந்த மாதிரி கிடைக்காதது பெரிய நஷ்டமாயிடுது. பெரிய நஷ்டமான உடனே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இப்படி ஒண்ணு இருந்ததுங்கிறது தெரியும். இருந்ததுங்கிறது மட்டும் இல்லாம திருமங்கை ஆழ்வார் வேதத்துக்கு சமமான ஒரு ஸ்தானத்தை இந்த பிரபந்தங்களுக்கு வாங்கி கொடுத்து, கோவில்ல வடமொழி வேதத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெருமாள் கொடுக்கின்றாரோ அதே முக்கியத்துவத்தை இதற்கும் வாங்கி கொடுத்தார். ஸ்ரீரங்கத்துல மார்கழி மாதத்துல அத்தியன உற்சவம் நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதும் தெரியும். ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் எழுந்தருளப்பட்டு இங்க வந்து அத்தகைய உற்சவம் நடந்து திரும்பி அவர்களுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுவார்கள்ங்கிறது வரைக்கும் தெரியும். அவர்கள் எல்லாம் பேசிக்கிறார், இப்படி இந்த கோவிலில் இப்படி ஒரு உற்சவம் நடந்தது பத்தியா, இப்ப காணுமே, எங்க போயிடுத்து இந்த 4000 திரும்பி கிடைக்குமா நமக்கு? பெருமாள் எவ்வளவு ஆச்சரியமா மார்கழி மாதத்திலே அத்தியன உற்சவம் கண்டருளி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது கர்ண பரம்பரையான ஒரு செய்தியா போயிடுது. எல்லாரும் பேசிக்கிறான். சில கோவில்கள்லயே ஒரு உற்சவம் நடந்துட்டு காலக்கிரமத்துல அந்த உற்சவம் நின்று போயிடுற மாதிரி ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவம் பிறகு நடக்கல. திருமங்கை ஆழ்வாருடைய காலத்துக்கு பிறகு அதை பத்தி அவர்களுடைய குடும்பத்துல வந்த பெரியவர்கள் சொல்லி, ஆச்சாரிய புருஷர்கள் சொல்லி, ஆனால் அப்படி ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத அவர்கள் கேள்விப்பட்டிருக்காம், தெரியும் அவர்களுக்கு. அது திரும்பி எப்படி பெருமாள் திரும்பி அதை எப்படி நடத்திக்க போறான் அப்படிங்கிறத அவர்களுக்கும் அதுல ஒரு ஆர்வம் இருந்தது. இப்படியா இருக்கும் பொழுது திரும்பி 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு ஒருத்தர் நம்மாழ்வார்கிட்டே இருந்து பெற்று தந்தார். அழைக்கின்